டபுள் ஓகே கோ கோ கோ. ஏண்டா காட்டி அன்னைக்கு போடணும்னு இந்த எவ்வளவு கருமாந்திரத்துல ஏன் லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா மாமு போட்டு வந்திருக்கு. அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியா போட்டு ஆகிடுவாரா? பாரதேஷ் நாய, உன் பேர் என்ன? தங்கோதர வயசுல சீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் தங்க ஊதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ, இந்த பார், விளக்கெண்ணை மூஞ்சி கழுவிட்டு நேரதா. இந்த பாரு, இந்த மாதிரி செலக்ஷன் பிடிக்க பிடிக்காது. எனக்கு பாக்குறது பாருங்க. பாக்குறாங்க. என்னடா தலை இது? சூப்பி போன தேங்காய் குஞ்சு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? பாட்டி பாட்டி வச்சு பாட்டிக்கு சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுறேன் நீ. பழனி, சில நேரங்கள் எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போடுறது கால் போடுறத வச்சு நான் என்ன பண்றது? உங்களுக்காக, இந்த நாட்டிற்காக, தன் வீட்டிற்காக, தன்னுடைய கௌரவமான போட்டு இன்று உங்கள் முன்னிலையில் அமைச்சராக மாட்டிக்கொண்டார். இல்லை இல்லை, அந்த பதவியை ஏற்றுக்கொண்டவரை நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும், இவரது இல்லம் வாழட்டும், இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும், இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும், இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும், முடிந்தால் மக்களும் வாழட்டும். அவ்வளவுதான். வள்ளுவர் அழகாக தமிழிலே சொல்லி இருக்கிறார், கக்கக்க காகாவென கொக்கொக்க கோகோவென. இதற்கு விளக்கம் அடுத்த மேடையிலே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன்.